நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ்க்கும் நாங்கள் சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ்க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி இந்த பாட்டிலோட விலை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 1.2 lakhs இந்த பாட்டில். முத்தியா செட்டியாரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே உள்டோரோட வச்சுருந்தாங்க ராஜா முத்தியா செட்டியாரில். இது வந்து நாங்கள் சால்வேஜ் பண்ணி மறுபடியும் வந்து ரிசர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மரம் 20 years இருந்துருச்சு அப்படின்னா ஒரு பெண் குழந்தை இல்லை ஒரு ஆண் குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மரம் போதும். உங்களோட படிப்பு, உங்களோட வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா விதமான வுட் ரிக்குவயர்மெண்ட் அண்ட் கல்யாணம் இன்னொரு மரம் இருந்தால் இந்த மூணையும் நீங்கள் முடிச்சிடலாம். ஃபேஷன் கீப்பப் பண்ணுறது தான் நான் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண பிளேன்ஸோட பிளேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி நான் வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர். ஸோ என்னடா வீடியோவை ஆரம்பத்திலேருந்து திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிளேஸும் அந்த மாதிரி தான். ஸோ தொழில்மணி ஓர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடியோஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த வீடியோஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஈரோட்டில் நசீனூர் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு வீடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த வீடு சேல்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். நார்மலாக ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக இப்போ எப்படி கட்டிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இப்படியும் ஒரு வீடு கட்டலாம், இயற்கைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமையும் வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம தங்குற இடம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய சந்ததியருக்கும் நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம், ஸோ அதை தான் வந்து அவங்களும் வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன்ஸுக்கும் திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான வீடை வந்து ரொம்ப ரசனையோட ரொம்ப இயற்கை எழுச்சூழலை வந்து ஒருத்தங்க வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ நிறைய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்ப்பீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் நிறைய பேர் வந்து யங்கர் ஜென்ரேஷன் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாராவது ஒருத்தராவது இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்னு தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நான் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லிடுறேன். இந்த மெயின் டோர், ஸோ இதுவே பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஆன்டிக்கான விஷயங்கள் நிறையா அந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீட்டில் கம்ப்ளீட்டாக வந்து நேச்சுரல் வாட்டரை வந்து பேஸ் பண்ணி வாட்டர் ஹார்வெஸ்ட்மெண்ட் வந்து மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, இதில் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே மக்களே, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலேயே இந்த வீடு என்ன அண்ட் இவங்க வந்து எந்த அளவுக்கு கலைநயமாக வந்து கட்டியிருக்காங்க அண்ட் கலைநயம் மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு என்விரான்மெண்டலுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் வந்து கட்டியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ சார் நம்ம கூட இருக்காரு, அவரை பற்றியும் இந்த வீட்டை பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் பேர் சிவகுமார். இப்போ வந்து ஐ எம் 49, பார்ன் அண்ட் பாட் அப் இன் பெங்களூர். அங்கேருந்து எங்களோட ஜேர்னி வந்து நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நான் 94 யூகே போனேன். போயிட்டு ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணேன் 8 years ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து ஸ்காட்லாண்டுக்கு வந்து 2003 போனோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு ஆர்வம், நம்ம திருப்பி நம்ம ஊருக்கே வந்து செட்டில் ஆகணும். அது வந்து ஊருங்கிறப்போ பெங்களூரா ஈரோடுங்கிறப்போ ஆல்ரெடி 2 ஜென்ரேஷனாக நாங்கள் வந்து ஈரோடில் இல்லாத ஒரு பற்றாக்குறை. ஸோ இங்கே செட்டில் ஆகணும்னு பார்க்குறப்போ ரெண்டாவது வி வாண்ட் டு டிசைன் அ ஹோம் sustainably without having to affect the next generation's natural
அதாவது உங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணாமல் பண்ணணுங்கிற ஆர்வத்தை ரீசர்ச் வந்து 2007 நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போது ஆரம்பிக்கிறப்ப தான் இயற்கைக்கு எதுவும் சேதாரம் இல்லாமல் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடை வந்து நாங்கள் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். 2007 ஆரம்பித்த டிசைன் 2009 தான் நாங்கள் வி put it into plan and into action. அண்ட் சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, எனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய ஆன்டிக்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த வுடன் கிராஃப்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் அண்ட் உங்களுடைய அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் அது எப்படி பண்ணியிருக்கீங்க அதை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறோம் மாதிரி நம்ம டன். ஸோ டேரெக்டாக நம்ம போயிட்டு சார் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வணக்கம். இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங். ஸோ ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதோட அகலம் வந்து 64 ஃபீட்டு. இப்போ காம்பவுண்ட் வால் வந்து நாங்கள் அகெயின் கன்வென்ஷனல் பிரிக் நார் ஃப்ளை ஆஷ் வைக்காமல் நாங்கள் கிரனைட் குவாரிலேருந்து ரேண்டம் ஷேப், ரேண்டம் கலர், ரேண்டம் சைஸ் வச்சு இந்த வால் செஞ்சுருக்கோம். அண்ட் அகெயின் நடப்பாதை பார்த்தீங்கன்னா இது வாக்கிங் பாதை. இதுவும் அப்படி தான் லெஃப்ட் ஓவர் ஸ்டோன்ஸை வந்து ஷேப் பண்ணி வி ஹவ் லேட். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஹோல் ஹவுஸோட கான்செப்டில் வந்து 33% மட்டும்தான் பில்டிங் இருக்குது. ஸோ வி ஹவ் லெஃப்ட் another 67% ஃபார் கார்டன். கார்டன்னா இது வந்து ஒரு ரெகுலரைஸ் கார்டன் மாதிரி கிடையாது. வி ஹவ் டன் மோர் ஆஃப் ரேண்டம் பிளான்ட்ஸு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து பயோடைவர்சிட்டி வந்து கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே உள்ளவாங்க. ஸோ வீட்டோட பேர் வந்து சாத்விக் அமூல்யம். சாத்விக் அமூல்யம்னா அது கீழே பார்ப்பீங்க, நம்மளோட திருக்குறள்லேருந்து விருந்தோம்பல் எழுதியிருக்கோம். அப்படின்னா வரக்கூடிய கெஸ்ட்டு, ஏன்னா எங்களோட 3 ஜென்ரேஷன்ஸாக வந்து நாங்கள் வந்து ட்ராவலிங்கில் தான் இருக்கோம். ஒரு கெஸ்ட் அப்படின்னு வந்தால் நம்ம வீட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு விருந்தோம்பல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. ஸோ கெஸ்ட்டுன்னு வந்து கவனிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதால அதுக்கு ஒரு சார்ந்த பேராக வைக்கணுன்ட்டு நாங்கள் வந்து சாத்விக் அமூல்யம்னு சொல்லிட்டு வர்ற கெஸ்ட்டுக்கு நல்லா கவனித்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கத்தில் தான் இந்த வீட்டோட பேர் வந்து சாத்விக் அமூல்யம்னு வச்சுருக்கோம். அது வந்து நம்மளோட கார் பார்க் என்ட்ரன்ஸு. அப்படியே வரலாம். நீங்கள் இங்கே பார்ப்பீங்க மரம் வந்து சரக்கொன்ற மரம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா பூ பூக்காது. ஆனால் ஏப்ரல் மந்தில் மட்டும் ஒரு ஃபுல் மந்த் வந்து எல்லோயிஷாக அவ்வளோ அழகாக வந்து பூ பூத்துருக்கும். கனிக்கொன்னான்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அவங்களுக்கு விஷு, நம்மளோட தமிழ் வருஷப்பரப்புக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் அகெயின் சம் ரேர் ராக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் எங்கெல்லாம் வந்து அது இந்த இனிமேல் இந்த மெட்டல்ஸ் எல்லாம் கிடைக்காது இருக்கோ அதையெல்லாம் வந்து டிஸ்பிளேல வச்சுருக்கோம். சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் இது. அப்புறம் அது வந்து நம்ம வீட்டில் இதில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கொண்டு வந்து 42 தூணில் வந்து 4 லோட் பேரிங் தூண் வந்து இங்கே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த 42 தூணில் 4 முன்னாடி இருக்குது. அப்புறம் அப்படியே உள்ளே போனோம்னா இது வந்து வெஸ்ட்டு. ஸோ இது வந்து நார்த், இது வந்து சவுத், பேக் வந்து ஈஸ்ட். வால்ஸ் வந்து நம்ம கட்டினது எல்லாமே வந்து வித் ஃப்ளை ஆஷ். அதை வந்து பூசினது சிமெண்ட். அதுக்கு மேலே வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கோம், சுண்ணாம்பு இது. அதுக்கு மேலே வந்து கிளாடிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குவார்ட்சைட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ண தேவையில்லை, அது வந்து நேச்சுரல் ஃபினிஷ். ஒரு வாட்டி பண்ணால் அந்த வேலை முடிஞ்சுது. அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் சார்ந்த யூஸ் பண்ண விவசாய பொருட்கள், உழவு, அப்புறம் சக்கரம், அப்புறம் உழவு, அதெல்லாம் கொண்டாந்து இந்த உரல் அதெல்லாம் கொண்டாந்து அப்படியே நிறுத்தி வித் 2 விவசாயத்துக்கு சார்ந்த 2 திருக்குறள் எழுதி அதை அப்படியே வச்சுருக்கோன்னு வைங்களேன். இது வந்து அவங்களோட உள்டோர். முத்தியா செட்டியாரோட வீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து 2மே உள்டோரோட வச்சுருந்தாங்க ராஜா முத்தியா செட்டியாரில். இது வந்து நாங்கள் சால்வேஜ் பண்ணி மறுபடியும் வந்து ரிசரெக்ட் பண்ணியிருக்கோம். இதை ரிசரெக்ட் பண்ணி இதை வந்து திருப்பி பெங்களூர் அனுப்பிச்சு மஹால்சாங்கிற ஒரு கம்பெனி அவங்க தான் இதை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதை வந்து நாங்கள் மெயின் டோராக வச்சுருக்கோம். அண்ட் அகெயின் திஸ் வாஸ் ஃப்ரம் செட்டிநாடு காரைக்குடி. இது நம்ம லிவிங் ரூம். இப்போது இது பார்த்திங்கன்னா வீட்டோட பிரம்மஸ்தானம். ஒரு பிளாட் ஆஃப் லேண்ட் எடுக்கிறப்போ அதை வந்து 64 பாகத்தில் பிரிக்கிறப்போ வீட்டோட சென்ட்ரல் ஆக்சஸ் கிடைக்கும் சன்னுக்கு. ஸோ 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வீட்டுக்கு உள்ளே வந்து நிறையா வந்து சன்னோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறையா உள்ளே வரும். அதாவது காஸ்மிக் ரேஸ் வந்து உள்ளே நிறையா இறங்கும். ஸோ வீடு வந்து இட் கெட்ஸ் சார்ஜ் வித் அ லாட் ஆஃப் குட் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ். ஸோ இது வந்து வீட்டோட பிரம்மஸ்தானம், த ஃபர்ஸ்ட் கோர்ட்யார்டு. ஓகே. அப்புறம் இது வந்து நம்மளோட டைனிங் ஹால். அப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து நம்ம இது வந்து ப்ரிப்பரேஷன் ஏரியா. அதாவது வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் அலம்பிக்கலாம், மீட் ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாம் டிஃப்ரெண்ட் சாப்பிங் போர்ட்ஸ் இருக்குது அதுக்கு. அப்புறம் சப்போஸ் இதை பண்ணுறப்பவே யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா காஃபி டீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இங்கே. அப்புறம் இது ரெண்டும் நடக்கிறப்ப யாரோ ஒருத்தர் குக் பண்ணுறாங்கன்னா குக்கிங் அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கோம். இல்லை ஒரு 2 பாத்திரம் கீத்திரம் கழுவணும் அப்படின்னா
இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம அலம்பிக்கலாம். ஸோ ஹைஜீனை டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 42 தூணில் 4 தூண் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் கோர்ட்யார்டில் பிரம்மஸ்தானத்தில். இது வந்து டோர் நம்பர் 2. இதுவும் அதே மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த டோருக்கு தகுந்த இதுதான் ஸ்லாட் விட்டு நிலவு விட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் திஸ் இஸ் மோர் டு டூ வித் ரெஸ்டோரேஷன் தான். இந்த ஹோல் ஹவுஸ் பார்த்திங்கன்னா தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, எப்பவுமே குதிரை வாங்கி தான் லாடம் போடுவாங்க. நாங்கள் லாடம் வாங்கி குதிரையை வாங்கியிருக்கோம், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ தூணுக்கும் டோருக்கு தகுந்த தான் வீடு நாங்கள் செஞ்சு வந்திருக்கோம். இது மேலே போகிறதுக்கு நான் கூட்டு போய் காமிக்கிறேன். அப்புறம் அகெயின் another டோர் ஃபார் பூஜா ரூம். இந்த டோர் கூட அங்கேருந்து எடுத்த வுட்டில் தான் இது சால்வேஜ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன வேஸ்ட் ஸ்டோன்ஸில் கூட மியூரல் பண்ணியிருக்கோம். ஒரு வெங்கடாச்சலபதி மியூரல் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் அங்கேயுமே நான் we didn't leave any stones unturned. இது அப்புறம் இது கோர்ட்யார்ட் நம்பர் 2. இது அகெயின் ஒரு பெரிய கோர்ட்யார்டுக்கு ஒரு சின்ன கோர்ட்யார்டு இருக்கட்டும்னு ரெண்டுமே ஓப்பன் ஸ்கைஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்குது. பட் மேலே மட்டும் பாலிகார்பனேட் ஷீட் போட்டு ரெயின் வாட்டர் கீழே வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் யூனிட். இப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டுறப்போ எங்களோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்து தண்ணி வெளியிலேருந்து வாங்கக்கூடாது. ஏன்னா வாட்டர் ஷுட் நெவர் ட்ராவல். வாட்டருக்கு வந்து பில் இருக்கக்கூடாது. வாட்டர் ஹேஸ் நோ ஃபைனான்ஷியல் வேல்யூ. சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து மீட்டர் போட்டு தண்ணி குடிக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி வந்து இன்றைக்கி விலைக்கு வந்து வாங்கிட்டாங்க. அந்த டியூ டு கான்ஃபிடென்ஷியல் ரீசன்ஸ் நான் அந்த கம்பெனி பற்றி பேர் சொல்ல விரும்பல. பட் இன்றைக்கி வந்து மீட்டர் போட்டு தண்ணி கொடுக்க போகிறாங்க. பட் இந்த வீடு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இந்த வீடு வந்து இட் இஸ் 100% ரெயின் வாட்டர் ஃபெட். அப்படின்னா எங்கள் கூரை மேலே விழுகிற தண்ணி வி ஹார்வெஸ்ட் எவ்ரி ட்ராப் ஆஃப் வாட்டர். இன்றைக்கி அந்த 12 கிலோமீட்டர் மேலேருந்து தண்ணி நம்மளுக்கு கூரை மேலே விழுகிற லிக்விட் வர்றப்போ அந்த காம்பவுண்ட் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒன்று சேர்ந்து வீட்டு மேலே விழுகிறப்போ அந்த டிடிஎஸ் வந்து 7, 8, 10க்குள்ளே வரும். அந்த டிடிஎஸ் விழுந்ததையும் ஃபஸ்ட்டு 2 மில்லிமீட்டர்ஸ் 10 மில்லிமீட்டர் மழை, ஓரளவு மழை இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். அந்த முதல் 2 mm வந்து நாங்கள் வாஷ் பண்ணி இதில் விட்டுருவோம். இதுதான் வந்து வாஷிங். இந்த முதல் வாஷிங் இதிலேருந்து வரும், இதில் விட்டுருவோம். ஸோ இதில் ஓப்பன் பண்ணுறப்போ தண்ணி இந்த மாதிரி வாஷ் ஆகி வரும் வெளியில். ஆச்சா. ஸோ இப்போ என்ன ஆகும், இது வாஷ் ஆன பிறகு நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா இந்த லைன் இது பேர் ரெய்னி ஃபில்டர். இது வந்து ஒரு 3 IIT இன்ஜினியர்ஸ் சிக்கமகளூர்லேருந்து சேர்ந்து லான்ச் பண்ணின ஒரு ஃபர்ம். எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணி இந்த ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. உள்ள SS ஃபில்டர் இருக்குது. அதாவது வந்து பேத்தஜன்ஸ், பாக்டீரியா அண்ட் மிகப்பெரிய இதெல்லாம் வந்து எடுக்காது, இது ஃபில்டர் பண்ணாது. பட் இது மூலிமா வரும். இதை ஃபில்டர் ஆன பிற்பாடு, இந்த ரூஃப் வாஷ் ஆன பிற்பாடு நாங்கள் இதை அடைச்சிட்டோம்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு நம்ம தொட்டி, 18,000 லிட்டர் தொட்டி இது. இதில் ஃப்ரெஷ் வாட்டர் போகும். நாங்கள் என்ன பண்ணுவோம், இதை ரெண்டும் ஃபுல்லாகிடுச்சுன்னா இதிலிருந்து என்ன பண்ணுவோம், நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்குவோம். 2 குடம் 3 குடம் எடுத்துக்குவோம். அண்ட் த வாட்டர் இஸ் குட் ஃபார் ட்ரிங்கிங். இது ரெண்டும் ஃபுல்லாக, இதுவும் ஃபுல்லாகிடுச்சுன்னா இது என்ன பண்ணுவோம், இட் இஸ் கனெக்டட் டு ரீசார்ஜ் வெல். ரீசார்ஜ் வெல் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ரீசார்ஜ் வெல் அப்படின்னா ஒரு 14 அடி 15 அடி பூமிக்குள்ளே தொலைவு போட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற வாட்டர் டேபிளை உயர்த்த முடியும். ஓகே. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர், இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா 23 மில்லிமீட்டர் ரெயின் பெஞ்சுது. ஆச்சா. அந்த 23 மில்லிமீட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு தொட்டி தண்ணி எனக்கு என்னோட இது வந்து ஃபுல்லாயிருச்சு, என்னோட கிணறு வந்து ஃபுல்லாயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரூஃபை வாஷ் பண்ணுறோம், அப்புறம் தண்ணி எடுத்து ரீயூஸ் பண்ணுறோம், அப்புறம் தண்ணியை வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு அது ரீசார்ஜ் ஆக ஆக நம்ம குடம் எப்படி நம்பிக்கிட்டே வருதோ மேலே, குடம் தீர்ந்து தண்ணி எடுக்கிறப்போ ஒரு நாள் அது டிஸ்சார்ஜ் பண்ண நம்மளுக்கு. அண்ட் தட் இஸ் கால்ட் அன் ஆர்டிசான் வெல். இது வந்து ஆர்டிசானுங்கிறது ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே கை விட்டாலும் தண்ணி வரும். ஸோ அதனால தான் ஆர்டிசான் வெல்லுன்னு பேர் வச்சாங்க. ஸோ எங்களோட வீடு வந்து இட்ஸ் அ கார்பன் நியூட்ரல் அப் டில் நவ், பிகாஸ் இது வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி தண்ணியை குடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து சோலார் வந்து எனர்ஜிக்கு போடுறோம், கிரிட்லேருந்து பவரை எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அப்போ இந்த ஹவுஸ் வந்து கார்பன் நியூட்ரல் இல்லாமல் கார்பன் சர்ப்ளஸ் ஹவுஸ் ஆகிடும். இப்போ தண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். முந்தானி ஹார்வெஸ்ட் ஆன தண்ணி இது ஆக்சுவலி ஃபுல் டேங்காக இருந்தது. பட் இப்போ வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து மேலே டேங்க்கில் ஏற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இருந்தது இது வரைக்கும் தண்ணி. மறுபடியும் மழை வந்ததுன்னா இப்போ இதே நீங்கள் கேட்கலாம், உங்களோட வீட்டு மேலே விழுந்தா சார் பாக்டீரியாவுக்கு என்ன பண்ணுறீங்க, ஈக்குவலை இருக்குன்னு. நம்ம ரொம்ப வந்து பாக்டீரியா நம்ம வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டோம். அது கூட இதே ஒரு குடத்தை தண்ணி எடுத்துகிட்டு போய் பட்ட பகல் வெயில் 12 மணிலேருந்து 2 மணிக்கு நீங்கள்
இதில் வச்சிங்கன்னா, வெயிலில் வச்சிங்கன்னா அந்த நேச்சுரல் யூவி ரேஸை ஈக்குவலை அந்த மாதிரி பாக்டீரியாலாம் கொண்டுரும். ஸோ வரி பண்ணாதீங்க அதை பற்றி. ஸோ வி கேன் ட்ரிங்க் நேச்சுரலி. நான் குடிக்கிறேன், 10 வருஷமாக குடிச்சிட்ருக்கேன், அண்ட் ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ் வித் மை ஹெல்த். ஸோ இது வந்து எங்களோட ரீசார்ஜ் வெல். இப்போ தண்ணி நேற்று வந்து ஃபுல்லாக இருந்தது, இப்போ இது வத்திருச்சு இப்போது. ஸோ தண்ணி ஃபுல்லாக வரப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆன வாட்டர் வந்து இங்கே எங்கேயும் டிஸ்பிளேஸ் ஆகலை அப்படின்னா இது டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 1/2 HP மோட்டர் ஒன்று வச்சுருக்கோம். அந்த 1/2 HP மோட்டர் மூலிமா குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு அதெல்லாம் நாங்கள் தண்ணி எடுத்துக்குவோம். அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மகாகனி மரம். நாங்கள் கட்டில் செஞ்சிட்டோம், அது ஒன்று தான் புது மரம் பயன்படுத்தியிருக்கோம் நாங்கள். அதுவும் யாரோ எஸ்டேட்டில் விழுந்த மரம் தான் மகாகனி. அதுக்காக 4 கட்டலுக்கு 5 மரம் வந்து எங்களுக்கு வச்சு அதை காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மகாகனி. ஆனால் என்ன அட்வான்டேஜ்னால் அந்த மரம் க்ரோ ஆக சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் கழித்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் இந்த மரத்தை, நாங்கள் இதை வெட்டிக்கிறோம். எங்கள் ஒரு மரம் 20 இயர்ஸ் இருந்துருச்சு அப்படின்னா ஒரு பெண் குழந்தை இல்லை ஒரு ஆண் குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மரம் போதும். உங்களோட படிப்பு, உங்களோட வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா விதமான வுட் ரிக்குவயர்மெண்ட் அண்ட் கல்யாணம் ஒரு இன்னொரு மரம் இருந்தால் இந்த 3ஐயும் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ மகாகனி வந்து it is a kind of species which supports a lot of financial wealth, like நம்ம தேக்கு மரம் மாதிரி. ஆனால் இட்ஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்பீஷீஸ். இது ஒரு சவுத் அமெரிக்கன் இது ஒரு மரம். இது என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நிறையா வந்து நாங்கள் பறவைங்களுக்கெல்லாம் கூடு கட்டி விட்ருக்கோம். ஸோ மைக்ரேட்டிங் ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குங்க. இங்கே பார்ப்பீங்க நீங்கள், ஒரு இலைய கடை நாங்கள் எடுத்து வெளியில் போட மாட்டோம். ஸோ லாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி வந்து டீம் ஆகும். நிறையா விதமான ஸ்னேக் ஸ்பீஷீஸ், ஃப்ராக்ஸு, நிறையா விதமான மஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் இன்டர்லாக்ட் ஆக்சுவலி. ஸோ நம்ம வாழ்கிறதுக்கும் ஈக்காலஜிக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அப்புறம் வீட்டில் மிச்சம் ஆகிற குப்பை, இதை வந்து நாங்கள் வீட்டில் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறோன்னா, 2 விதமான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து டீக்ரேடபிள், இன்னொன்று நான் பயோடிகிரேடபிள். டீக்ரேடபிள் வீட்டில் வர்ற இந்த மக்கும் குப்பை, எல்லா விதமான குப்பை, ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் காய்கறி வேஸ்ட்டு, சமைச்சு சாப்பாடை தவிர எல்லா வேஸ்ட்டையும் அங்கே ஒரு தொட்டி இருக்குது, அதில் போட்டுடுறோம். ஸோ அது வந்து மண்புழு ஒரு ஓட்டம்னா அது பாட்டுக்கு அதை சாப்பிட்டு வர்மி கம்போஸ்ட்டாக ஆயிடுது. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கு, இந்த பாட்டில்ஸு அதெல்லாம் என்ன பண்ணுறோம், நாங்கள் யூகேயில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு கிளியர் பேக்கில் போட்டு செப்பரேட் பண்ணி இங்கே லோக்கலில் வந்து ரீசைக்ளிங் கொண்டு போய் கொடுத்தோம்னா அது பணத்துக்கும் பணமாச்சு. 2வது நம்ம ஏரியாவை பொல்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ் எப்படி இருக்குது, அது தகுந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறோம், துளசி மாடம். அண்ட் அகெயின் மார்னிங் எழுந்திரிச்சு சந்தியாவந்தனம் பண்ணணும், இல்லை நம்ம இங்கே வந்து காலையில் இது பண்ணணும், சூரிய நமஸ்காரம். இது வந்து இட்ஸ் அன் ஐடியல் பிளேஸ். ஃபேமிலி வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, லஞ்ச் டின்னர் சாப்பிட்ணும், இது வந்து ஒரு ஐடியல் பிளேஸ். ஸோ இதுதான் எங்களோட இந்த தொட்டி, எங்களோட மக்கும் குப்பை அது போடுற தொட்டி. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த குப்பை மக்க எடுத்து திருப்பி வாழை மரத்துக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம். இங்கே ஃப்ரூட் ட்ரீஸ் நிறையா இருக்குது. வாழை மரம், கொய்யா மரம், சிக்கூஸ், சப்போட்டா, அப்புறம் நெல்லிக்காய், மாதுளை அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வேணுங்கிற கருவேப்பிலை, மஞ்சள் எல்லாமே இங்கே போட்டிருக்கோம். ஸோ நத்திங் தட் வி ஆக்சுவலி க்ரோ ஹியர் இஸ் ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு வரதில்லை. மோஸ்ட்லி பறவைகளுக்காக விட்ட ஒரு வனம் இது. அதனால் இந்த வீடு வந்து மெயின்லி பார்த்திங்கன்னா வி வாண்ட் டு லிவ் அண்ட் லெட் லிவ் அதர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் டுகெதர். எனக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு பேஷன் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு. பட் மெடிக்கல் ரீசன்ஸ்னால வந்து எனக்கு அன்ஃபிட் பண்ணி நான் உள்ளே ஜாயினே பண்ண முடியல. ஆனால் அந்த பேஷன் கீப் அப் பண்ணுறது தான் நான் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண பிளெயின்ஸோட பிளேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி நான் வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். பிரிட்டனில் யூஸ் பண்ண பிளெயின்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு பேஷன் இருக்குது. ஆனால் அது ஆகாதனால எனக்கு ஒரு சான்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நான் வந்து ஒரு க்ரூஸ் ஷிப்பில் வந்து ஒரு 8 இயர்ஸ் வந்து சொமெலியராக இருந்தேன். ஹெட் சொமெலியர், அதாவது வைன்ஸை பற்றி டீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேலே போயிட்டுருக்கோம். வி ஆர் கோயிங் ஆன் டு த டாப் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லைப்ரரி இருக்குது. இப்போது இந்த ஹவுஸை டிசைன் பண்ணுறப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிவிங் ரூம் இருக்கும், நேராக கிச்சன், நேராக பெட்ரூம், படுத்துருவாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. இப்போ யாராவது ஒரு நாளைக்கு வர்றாங்க, ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மேலே வந்து புக்ஸ் இருக்குது லைப்ரரியில். இப்போ இந்த புக்ஸ் எடுத்து அவங்க படிக்கலாம். இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நாங்கள் டொனேட் பண்ணிட்டோம் இங்கேருந்து ஸ்கூல் புக்ஸ் எல்லாம். பட் இப்போதைக்கு இங்கே நிறையா புக்ஸ் இருக்குது. ஐம் ஸ்டில் கலெக்டிங் புக்ஸ், அதனால் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் லைப்ரரி ஏரியா. அப்புறம் கோர்ட்யார்டு வந்து எக்ஸ்டென்ஷன், கோர்ட்யார்டு நம்பர் 2ஓட எக்ஸ்டென்ஷன் இங்கே இருக்குது. அதே 4 தூண் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள், நீங்கள் பின்னாடி கிளாட் பண்ண ஸ்டோன்ஸ் பாருங்கள். ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த வேஸ்ட் ஸ்டோன்ஸை வந்து நாங்கள் வந்து பின்னாடி வந்து
ஒரு நெட் மாதிரி போட்டு அந்த நெட்டை எடுத்து ஒட்ட வச்சு இதை கிளாட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக எபாக்சி கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ அது வந்து ஸ்டோன்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து ரூம்ஸ் இங்கே இருக்குது, ஃபேமிலி ரூம்ஸ். இப்போது நம்ம ஃபேமிலி பார்த்திங்கன்னா இப்போது பீப்புள் ஆர் சென்னையில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க ஃபேமிலி. ஸோ எல்லோரும் ஒன்றா வந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தங்குறது கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும் தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் அகெயின் இஸ் மேட் ஆஃப் மஹாகனி. இந்த மஹாகனியை வந்து ஒரு விழுந்த மரத்தில் எடுத்து செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 4 கட்டலுக்கு 5 மரக்கன்று கொடுத்து இன்றைக்கி அதை வச்சு கார்பன் நியூட்ரல் ஆக்கிட்டோம். ஸோ இது ஒரு ரூம். இது கோர்ட்யார்ட் நம்பர் 1. இதுதான் பிரம்மஸ்தானம். இப்போ வெயில் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வேணுங்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க விட்டமின் டி வேணால் நீங்கள் வெளியே போய் என்ரிச் பண்ணிங்க, வெளியே போனால் நல்லது. பட் இங்கே வந்தால் காஸ்மிக் ரேஸ் வந்து நிறையா வீட்டுக்குள்ளே வரும், பாசிட்டிவாக ரீசார்ஜ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து எங்களோட டிசைன்லேயே வந்து எலிமெண்ட்லேயே கொடுத்தாங்க. இது ரூம் நம்பர் 2. இது அகெயின் ஃபேமிலிக்காக பண்ணின நதர் ரூம். இது ரூம் நம்பர் 2. அப்புறம் இப்போ பார்க்குற ஏரியா பார்த்துருப்பீங்க, இங்கே கம்ஃபர்டபுள் ஸ்பேசஸ் இருக்குது இங்கே. அப்புறம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அகெயின் இந்த விண்டோவிலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டெய்லி என்ன பேர்ட்ஸ் வருது, உட்காருது, இந்த ஒரு ஸ்பீஷீஸ்லாம் நமக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும். ஸோ இது வந்து எங்களோட பெட்ரூம் நம்பர் 1. இது அகெயின் வந்து ஒரு இன்ஃபார்மல் ஏரியா. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூகேலேருந்து வராங்க, வேர்ல்டு வைட் நிறையா பேர் வருவாங்க. இஃப் வி வாண்ட் டு கேதர் டு ஹேவ் அ ட்ரிங்க், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ்க்கும் நாங்கள் சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ்க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. எங்கள் பிஸ்னஸே இதுதான். நாங்கள் வந்து மால்ட் விஸ்கி ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ 25 இயர்ஸ் ஓல்டு. இன்றைக்கி இந்த பாட்டிலோட விலை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 1.2 lakhs இந்த பாட்டிலு. ஸோ இந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணுற ஏரியாவுக்கு நாங்கள் ஒரு தனி ஏரியா க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த கிளாஸ்வேர், இப்போது வைன் கிளாஸஸ், விஸ்கி கிளாஸஸ் அந்த மாதிரி பண்ணி இது ஒரு இன்ஃபார்மல் ஏரியாவாக. ஏன்னா இன்றைக்கி ஆல்கோஹால் அப்படிங்கிறது நிறையா வீட்டில் தபு. இன்றைக்கி ஐயோ குடிச்சிட்டு வராரு, வீட்டில் குடிக்கிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. மாடரேஷன், இட்ஸ் அ சோஷியபிள் ட்ரிங்க். அதனால் வி அப்ரிஷியேட் இட் ஆன் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி லெவல். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் அலவுடு. அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறோம் நாங்கள் இங்கே. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஏரியா. அந்த கிளாஸ்வேர் யூஸ்ட் ஃபார் ஆல் தட் இஸ் பர்டைனிங் டு தட். இது சம் ஆஃப் த பிக்சர்ஸ். நான் ஷிப்பில் ஒர்க் பண்ணினது, நான் வந்து அப்போ சமையலராக இருந்தேன் ஷிப்பில், அது ஒர்க் பண்ண பிக்சர்ஸ் இங்கே. அகெயின் இந்த வால் பாருங்கள், இதுவும் கிளாட் பண்ண வால் தான். இந்த ஒரு ஹோல் வால்னால் நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் கம்மி நம்மளுக்கு. இதை வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கெலாம் ஒரு 700-800 rupees ஆயிரும். இது பர்மனெண்ட், நான் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு வால் எடுத்தோம்னா வீட்டோட காஸ்ட் வந்து ஃப்யூச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வி ஹவ் யூஸ்ட் அகெயின் சாண்ட்ஸ்டோன், வேஸ்ட் ஸ்டோன்ஸ் டு கிளாட் அண்ட் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து எங்களோட ஃப்ரண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கூரை மேலே இந்த மேலே விழுகிற வாட்டரை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நாங்கள் வந்து இதில் தான் வந்து இதில் ஃபில்டர்லாம் ஒன்றும் போடல. பிகாஸ் வி ஆர் யூஸிங் திஸ் ஃபார் கிளீனிங் த ஃப்ரண்ட் வரண்டா, அப்புறம் கார்டன் கூடுறதுக்கு, நாய் ஷெட்டெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் தண்ணி வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா இதை அடைச்சோம்னா போதும். இங்கே ஒரு ரீசார்ஜபிள் இருக்குது. ஆஸ்தட்டிக்கலாக வந்து இது வந்து செயின் தான். இது SS செயின் போட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த மலை இதில் வந்து தண்ணி வந்தது அப்படின்னா ஒரு ரிவரில் போகிற ஒரு சவுண்டு ஷ்ன்னு வரும். இது வந்து அந்த காலத்தோட வந்து உரல். இந்த உரலில் குடஞ்சி இது வந்து 10 feet வந்து ரீசார்ஜ் வெல். அகெயின் அந்த தண்ணி கைட் ஆகி அதுக்குள்ளே போய் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக வாட்டர் டேபிள் வந்து ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அனதர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஒன்றா ஹைட்ரோமீட்டர் வச்சா உங்களுக்கு வந்து மழை எவ்வளோ கொட்டுது, எத்தனை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹைட்ரோமீட்டர் வந்து நீங்கள் பீக்கர் மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா லாரன்ஸ் அண்ட் மேயோவில் தெரிஞ்சுக்கலாம். பேரோமீட்டர் வச்சிங்கன்னா மழை எப்போ வருது, அதாவது 30 PUSலேருந்து 27.5 வந்து மழை வந்துடும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் வேண்டாம். ஏன்ஷியன்ட் விஸ்டம் எப்போ மழை பெய்யுது நம்மளுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உரல் இருக்குது. அந்த காலத்தில் வந்து இந்த உரல் குத்துவாங்க, ஒரு உழவு மழைம்பாங்க. அந்த ஒரு உழவு மழை பாருங்கள் இப்போ நம்பி இருக்குது, இது ஃபுல்லாக இருக்குது. அந்த ஃபுல் நம்பிருச்சு அப்படின்னா அது 10 millimeter ரெயின். நம்மளுக்கு 1000 square feet ரூஃப் ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த 1000 square feet ரூஃப் ஸ்பேஸுக்கு இன்றைக்கி 1000 லிட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து குடிக்கலாம். அதாவது உங்கள் ரூஃப் ஸ்பேஸ் க்ளீனாக இருந்தது அப்படின்னா 2 mm தண்ணியை விட்டால் போதும், மேலே க்ளீன் ஆயிரும். அது வெளியில் வந்துட்டோம் கார்டனுக்கு. இன்னும் 8 mm வாட்டர் வில் கெட் யூ 800 liters வாட்டர். ஸோ இன்றைக்கி காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் உங்கள் சிஸ்டம் போட்டிங்கன்னா 15 வருஷம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 15 வருஷம் டிவைட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் வில் பி 1 rupee. அதாவது 100 லிட்டர் வாட்டர், 1 kiloliter வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 100 rupees.
ஸோ இவ்வளோ சீப்பாக இருக்கிற தண்ணிக்காக வெளியிலேருந்து நம்ம எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. வாட்டர் ட்ராவல் பண்ணுறப்போ எதையோ பிக்கப் பண்ணிட்டு வரும், பாக்டீரியா வைரஸஸ் ட்ராவல் பண்ணோம். ஸோ அது ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் கண்டாமினேஷன், ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் அ டிசீஸ் இஸ் வெரி வெரி ஹை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் ஒன்று, சின்ன பாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் கான்க்ரீட்லாம் போட்டு பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு தொட்டி கட்டி அதை சுற்றி வந்து நாங்கள் எலிஃபென்ட் கிராஸ் வச்சு விட்டுட்டோம். இதை எதுக்குன்னா, பிகாஸ் வி வாண்ட் டு இன்வைட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் amphibians, different kinds of நம்ம ஃப்ராக் ஸ்பீஷீஸ். நைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ராக் ஸ்பீஷீஸ் இங்கே இருக்கும். இதை தேடி நிறையா விதமான ஸ்னேக்ஸ் வருது, விச் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி ஸ்னேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டாப் பிக் 4, நீங்கள் கோப்ரா எடுங்க, இல்லை வைப்பர்ஸ் எடுங்க, கிரேட் எடுங்க, இன்றைக்கெல்லாம் வந்து தேர் வெனமஸ் ஸ்னேக்ஸ். பட் அவங்களோட ரோல் வந்து மிகப்பெரிய ரோல். இன்றைக்கி நம்மளோட ஈக்காலஜி, நம்மளோட சுற்றி இருக்கிற நம்ம வைரஸஸ் அழிக்கக்கூடிய தன்மை வந்து ஸ்னேக்குக்கு மட்டும்தான் இருக்குது. எப்படின்னு கேட்டால், ஸ்னேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரோடன்ஸை சாப்பிடுது, பேர்ட்ஸ் ரோடன்ஸை சாப்பிடுது. அது சாப்பிட்றப்ப என்ன ஆகுது, இந்த ரோடன்ஸ் இந்த பேர்ட்ஸு கேரி பண்ணுற வைரஸஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. நிறைய டைம் வீட்டுக்கு வந்துன்னா, இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேட் வந்திருக்கு, கோப்ரா வந்திருக்கு, மண்ணுளி பாம்பு வந்திருக்கு, ராட் ஸ்னேக், அதான் நம்ம தமிழில் சாரப்பாம்புன்னு சொல்லுவோம், வந்திருக்கு. அடிப்பாங்க எல்லாரும். பட் நாங்கள் அப்படி பண்ணுறதே இல்லை. அது பாட்டுக்கு விட்டால் அது பாட்டுக்கு அதே கிளம்பி போயிடுது, சாப்பிட்டுட்டு அது கிளம்பி போயிடுது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டை சுற்றி நிறைய ஸ்னேக் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது அப்படிம்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து அவங்கள திருத்துவேன். இது வந்து அப்படி கிடையாது. நம்ம தான் அதோட டெரிட்டரி வந்து ஆக்கியபை பண்ணியிருக்கோம். அது வாழ்ந்த இடத்துல நம்மளும் சேர்ந்து வாழலாமான்னு கேட்டு நம்ம 2 பேர் சார்ந்து வி ஆர் கோ எக்ஸிஸ்டிங் ஈச் அதர், 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஒரு வாட்டர் ஹோல் வந்து இந்த அனிமல்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணினது. ப்ளஸ் லில்லி வச்சுருக்கு அந்த சேத்துல, அது நல்லா வந்துட்டுருக்கு. இந்த மாட்டு வண்டி வந்து அகெயின் நம்மளோட ஏன்ஷியன்ட் விஸ்டம். அகெயின் இதை வந்து நாங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து ரொம்ப நாளாக சும்மா நின்று கிடந்தது. அவரே 60 இயர்ஸாக யூஸ் பண்ணி 17 இயர்ஸாக நின்று கிடந்தது. இட் டுக் மீ அபவுட் 1.5 years டு கன்வின்ஸ் தட் தாத்தா டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவரோட நினச்சார், நாங்கள் இது வந்து உடச்சி உட்டாக எடுத்துக்குவோன்ட்டு. இல்லைங்க தாத்தா, இதை வந்து நாங்கள் திருப்பி ரெஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 months இதை வந்து நம்ம சேம் காரைக்குடி கார்பெண்டர்ஸ் தான் வந்து இதை ரெஸ்டோர் பண்ணி ஜனவரி 15 நம்மளோட பொங்கல் நாள் அன்னைக்கு இதுக்கு 2 மாடு பூட்டி, டாக்டர் பிரெண்டா பெக் கனடாவிலேருந்து வந்திருந்தாங்க. நம்மளோட அண்ணமார் கதையை பற்றி எழுதின ஒரு மிகப்பெரிய ஆர்வலர். அவங்க கூட இது வந்து இந்த வண்டியை ஏற்றி இதை நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு இது ஊர்வலம் ஓட்டி இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கோம். பட் ஒன்ஸ் எங்கள் ஃபார்ம் வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு 2 புல்லக்ஸ் பூட்டி, நம்மளோட நாட்டு மாடு பூட்டி இதை ஓட்டணுங்கிற எண்ணத்தில் தான் இதை அப்படியே நிறுத்தி வச்சுருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சேவ் பண்ண ஒரு இது. இதெல்லாம் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் மியூசியம் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் இதை ரெகுலர் யூசேஜ் கொண்டு வரணுங்கிற தொலைநோக்கம் எங்களோட ஃபவுண்டேஷனோட வேலை. ப்ளஸ் இந்த வீடோட ஒரு ஐடியா. என்னோட மெசேஜ் என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கு இந்த வீடு மட்டும் இல்லை, இது வந்து வீடு வந்து இட்ஸ் அன் ஆர்ட் தட் ஹஸ் பீன் கிரியேட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா இப்போ ஏன் இதை பண்ணோம், இன்றைக்கி ஈரோடு சுற்றியும் பார்த்தீங்கன்னா 2015 we are doing a lot of research with water. டாடா இன்ஸ்டியூட், பெங்களூர் யூனிவர்சிட்டி அவங்களெல்லாம் வச்சு நீர் பொல்யூஷனை வந்து இன்றைக்கி பார்க்குறப்போ இன்றைக்கி 3000-4000 TDSல ஆரம்பித்து பிபி அக்ராரமெல்லாம் 42,000 TDS போகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் செட் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 400 TDSக்குள்ளே தான் தண்ணி குடிக்கணுன்ட்டு. அப்புறம் கேன்சர் வந்து தலைவரிச்சிட்டு ஆடுது ஃபுல் ஈரோடு. இன்றைக்கி லாஸ்ட் 1.5 months எடுத்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சே ஒரு 9 year old, ஒரு 6 year old சைல்டு வந்து பிரெயின் டியூமரில் இறந்து போன நிகழ்வு. இது நிறையா வீடு தட்டுது கேன்சருங்கிறது. ஆனால் இதுக்கும் பொல்யூஷனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சஸ்டெயினபிளாக வாழ கற்றுக்கிட்டோம்னா, தண்ணீரை வெளியிலேருந்து கொண்டாடாமல், அடுத்த ஜென்ரேஷனோட இயற்கையை அழிக்காமல், நம்ம மரம் வெட்டாமல், நல்ல ஏர் குவாலிட்டியோடு வாழ்ந்து கற்றுக்கிட்டோம்னா, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வந்து ஒரு பெட்டர் பிளானட்டை விட முடியும். ஐ கேன் லீவ் அ பெட்டர் பிளானட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் ஐ கேன் லிவ் பீஸ்ஃபுல்லி விதவுட் ஹேவிங் டு அஃபெக்ட் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஸோ இது வந்து என்னோடய மெசேஜ் என்னென்னா, அடுத்த தலைமுறை உங்களோட இயற்கை காப்பாற்றக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் இவ்வளோ காப்பாற்றி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பட் நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் மிச்சம் விடணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுடே. இன்றைக்கி காவேரியோட பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பள்ளிப்பாளையம் டு ஈரோடு 4000 ஆரம்பித்து 7000 TDSல இருக்குது. பிபி அக்ராரத்தில் நாட் ஓன்லி 42,000 TDS, அதில் பார்த்தீங்கன்னா குரோமியம் இருக்குது, லெட் இருக்குது, மெர்க்யூரி இருக்குது. உங்களுக்கே தெரியும் லெட்டு மெர்க்யூரியெல்லாம் நம்ம உள்ளே போனால் என்ன ஆகும்னு. இதுக்கு நீங்கள் இன்றைக்கி ராத்திரி இந்த பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் 2 மெகா இண்டஸ்ட்ரீஸ் டையிங் அண்ட் டேனிங் இன்றைக்கி ராத்திரி நிறுத்தினாலே 30 வருஷம் காலம் ஆகும் கிரவுண்ட் வாட்டரையும் நம்ம வாட்டர் டேபிளையும் சுத்தப்படுத்தி எடுத்துருக்கு. உங்கள் வயசுக்கு மேலே 30 வருஷம் போடுங்க, அப்போ என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம எல்லாருமே ஒரு கிளிக்கிங் டைம் பாம்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை சுத்தப்படுத்தணும். இந்த மாசு
அழிவை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறது தான் எங்களோட தொலைநோக்கம். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களோட யங்கர் ஜென்ரேஷனுக்கு அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே சார், ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜீரோ கார்பன் எமிஷன், ஜீரோ என்விரான்மெண்ட் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி ஏன், அதனால் என்ன மாதிரி? இது இப்போதைக்கு இட் இஸ் அ கார்பன் நியூட்ரல் ஹவுஸ். இன்னும் கார்பன் சர்ப்ளஸ் ஹவுஸ் ஆகலை. ஏன்னா சோலார் இப்போ போட்டோம்னா எனர்ஜிக்கு கார்பன் சர்ப்ளஸ் ஆகிடும். ஓகே, தேர் ஆர் 3 திங்ஸ். ஒன்று, வீடு கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மக்கள் வந்து ஒன்று லேண்டு, ஆல்ரெடி அவைலபிலிட்டி லேண்ட் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ரெண்டாவது விவசாய பூமி. இப்போது விவசாய பூமி இல்லாமல் நம்ம கட்டணும் அப்படின்னா ஆரிட் லேண்டு, ஏதாவது லேண்ட் வந்து விச் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் விவசாயம் கட்டலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்க்கு வந்து யூ நீட் வுட் இல்லைனா யூ நீட் பிரிக்ஸ் வேணும். அப்புறம் அந்த பாண்டிங்க்கு வந்து அந்த பிரிக்ஸுக்கு யூ நீட் சிமெண்ட் அண்ட் அதுக்கு வந்து மணல் வேணும். ஸோ இந்த 3மே இல்லாமல் எப்படி கட்டணும்னு இந்த கான்செப்ட் கொண்டு வரப்போ தான் நாங்கள் வந்து வாட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட், வாட் இஸ் அவைலபிள் லோக்கலி இந்த மார்க்கெட், அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் இந்த கான்செப்ட் வந்தது. காரைக்குடியில் வந்து முத்தையா செட்டியாரோட வீடு கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக தேடிக்கிட்டு இருந்தோம். காரைக்குடியில் ஏதாவது வந்து உடைப்பாங்க வீடு, இல்லை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க, அதை நம்ம எடுத்து ரிஃபர்பிஷ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ 2009 முத்தையா செட்டியாரோட வீடு உடச்சிட்டு இருக்கப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற 42 தூண், 2 கதவு கொண்டாந்து அதை திருப்பி ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு மஹால்சா பெங்களூருக்கு அனுப்பிச்சு அதை ரெஸ்டோர் பண்ணணும். ஓகே 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 சார். அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இதில்? செங்கல். ஓகே, இப்போது நம்ம வீடு கட்டுற செங்கல் அப்படின்னு எடுத்தோம்னா விவசாய பூமியிலேருந்து நாங்கள் மேல் மட்டம் செங்கல் எடுக்கிறோம், மணல் எடுக்கிறோம். அந்த மண் என்ன ஆகுது, நம்ம வந்து 3000 டிகிரிஸில் வந்து அதை டேபிள் டாப் பேக் பண்ணி அதை வந்து நம்ம பனைமரத்தையும் தென்னை மரத்தையும் வெட்டி நம்ம பேக் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் நாட் என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக. அது நெக்ஸ்ட் ஆற்று மணல். ஏன்னா மணலுங்கிறது இட் இஸ் அ பிக் ஃபில்டர், இயற்கை ஃபில்டர். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து இணையுது, ஆறுங்கிற ஒரு மூலியமாக வந்து இணையுது. அந்த இடத்துல நம்மளுக்கு வாட்டர் பர்குலேஷன், தண்ணீர் உள்ளே போகிறதுக்கு அது எல்லாமே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதை எடுக்கக்கூடாதுங்கிற கான்செப்டில் தான் நாங்கள் மணல் யூஸ் பண்ணல, வி ஹவ் யூஸ்ட் எம்சாண்ட். பிரிக்குக்கு என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து எங்களோட ஆர்கிடெக்ட் வந்து ஒன்றுமே சான்ஸ் இல்லை, இந்த சாயில் எடுத்து மட் பிளாக் பண்ண முடியல, லோக்கல் அவைலபிள் மெட்டீரியலில் பண்ண முடியாத காரணத்தால் நாங்கள் மேட்டூர் தெர்மல் பவர் கார்பரேஷன்லேருந்து நாங்கள் ஃப்ளை ஆஷ் எடுத்துகிட்டு வந்து நாங்களே எங்கள் பிரிக்ஸ் வந்து 1,84,000 பிரிக்ஸ் வந்து ஓனாக ஃபேப்ரிகேட் பண்ணோம். ஸோ காஸ்ட் ஆஃப் அவர் பிரிக் வாஸ் ₹1.10 அப்போது 2009. It was 65% ash, 33% gypsum, 2% cement, table molded in room temperature. So and it is also sustainable. அதை போட்டு மோல்ட் பண்ணோம். விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் இருந்த அந்த வீட்டு மேலே இருந்த மிச்சம் வுட்டில் நாங்கள் வந்து விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டோம். இந்த 2 மெயின் டோர் வந்து வாஸ் பார்ட் ஆஃப் தட் ஹவுஸ் விச் ஹேட் அன் ஏன்ஷியன்ட் கல்ச்சர். செட்டியார் ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடில் தே ஹேவ் கிராஃப்டட் த ஹவுஸ் 100 years 150 years அவங்க கிராஃப்ட் பண்ண ஹவுஸஸ். ஸோ அதில் உடச்சி எடுத்தது தான் இந்த 42 தூண், இந்த 2 கதவு வச்சு நாங்கள் முடிச்சிருக்கோம். ஓகே 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 சார். ஏன்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு வீடு கட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் to 1 வருஷம் ஆகிடுது. ஸோ இந்த வீடு இவ்வளவு நீங்கள் உள்ள நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்க, ரொம்ப செலக்டிவான விஷயங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள்? 2009 மேலே ஆரம்பிச்சு கால் போட்டதையுமே 2 monthsல ப்ராஜெக்ட் நின்று போச்சு. ஏன்னா we didn't find bricks, லோக்கல் சாயில் வந்து மோனோபிளாக் செய்கிறது முடியலை, ரேம்ட் எர்த்தும் பண்ண முடியாது, நல்ல சாயில் கிடையாது. ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நான் அதை 6 months எடுத்தது எங்களுக்கு வந்து பிரிக்கர் ரிசர்ச் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு. மெல்பர்ன் யூனிவர்சிட்டி அண்ட் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி, ஆஸ்திரேலியா அண்ட் UK, அவங்க 2 பேர் தான் பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. இது எந்த மாதிரி பண்ணால் எந்த மாதிரி அவுட்புட் வரும்னு கொடுத்தாங்க. அதை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த தூண்லாம் அங்கே பெங்களூர் கொண்டு போய் அங்கே தான் ரெடி பண்ணி மஹால்சா அவங்க தான் பண்ணி ஒயிட்ஃபீல்ட்லேருந்து இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு 1 year எடுத்து ரெஸ்டோரேஷன். ஆமாம் ஆமாம். அப்புறம் இதை கட்டுறதுக்கே, இந்த ஃப்ளை ஆஷ் வச்சு கட்டுறதுக்கே லோக்கல் வந்து மேசன்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் மறுபடியும் பெங்களூர் போய் அங்கேருந்து மேசன்ஸ், இந்த ஒர்க் பண்ண மேசன்ஸ், இது கூட இந்த ஃப்ளை ஆஷ் கூட ஒர்க் பண்ண மேசன்ஸை வந்து நாங்கள் இதில் பென்னாகரம்னு ஒரு கிராமம் ஒகேனக்கல் ஃபால்ஸ் கிட்ட போய் ஒரு 2 ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் நாங்கள் அவங்களுக்கு இப்போ அகாமடேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1.5 years எடுத்தது. ஸோ 1.5 years எடுத்து அப்புறம் தென் ஃபினிஷிங்னு வர்றப்போ அடுத்த லெவல் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி பார்க்கணும். ஏன்னா பட்டி பவுடர்னு போட்டு நிறைய பேர் பூசுகிறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து
எம்சாண்ட். இது ஹோல் ஹவுஸ் இஸ் பில்ட் ஆன் எம்சாண்ட். ஓகே. அப்போவே 2009 வி காட் இட் ஃப்ரம் கர்நாடகா. ஓகே. எம்சாண்டை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சாக்கு போட்டு கோணிச்சாக்கு அதில் வந்து நாங்கள் சுண்ணாம்பு வந்து வேவிச்சு கொட்டி அந்த மேல் க்ரீம் எடுத்து வீட்டை பூசியிருக்கோம். ஆமாம். ஸோ அது வந்து ஆர்கானிக்காக பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து when it had to come to do flooring, again கிரனைட் குவாரியாக போய் அங்கே வேஸ்ட் ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து அதை வந்து நாங்கள் ஷேப் பண்ணி ரேண்டம் ஷேப், ரேண்டம் சைஸ், ரேண்டம் கலர் அதில் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் how much of wood கட் பண்ணியிருக்கு இந்த வீடு பண்ணியிருக்கு, எனக்கு என்னோட தலைமுறைக்கு முன்பு பண்ணின கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கால்குலேட் பண்ணி we have got 23 varieties of species of trees in this house. So biodiversity is at brim. Inga you have every kind of plant, animal, bird, reptile species what you can see. Inga at least ஒரு 3 to 4 varieties snakes இருக்கு. There is at least 5 to 6 varieties of visiting migrating birds which come every year. அதை வந்து நாங்க jot down பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி. Then the things which are in the house, ஸ்காட்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years யூஸ் பண்ணின பழைய பொருட்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சீசன் முடிகிறப்போ, சம்மர் முடியுதா, வின்டர் முடியுதா, கிறிஸ்மஸ் முடியுதா, தூக்கி வெளியில் வச்சுருவாங்க, கவுன்சில் வாங்கிக்குவாங்க. அங்கே சாம்பர்ன்ஸுங்கிற ஒரு ஆக்ஷன் கம்பெனி அவங்ககிட்ட வாங்கி எல்லாம் தரமட்ட ரேட்டு வாங்கிட்டு வந்து 2 கண்டெய்னர் போட்டு 2012 ஒரு கண்டெய்னர், 2014 ஒரு கண்டெய்னர் சென்னைக்கோ பெங்களூர் வந்து அதை கொண்டு வந்தோம். ஸோ இட் ஒன்லி காஸ்டட் அஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். பட் அகைன் ஷிப் பண்ணதுனால கொஞ்சம் காஸ்ட் ஆச்சு. பட் நாங்கள் எவ்வளோலாம் இது கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆட் பண்ணியிருக்கிறோமோ ஊர் அறிய வந்து நாங்கள் ஒரு 260 ட்ரீஸ் பிளான்ட் பண்ணி கார்பன் நியூட்ரல் இது வரைக்கும் பண்ணி வச்சுருக்கோம். பட் வி வாண்ட் டு பிகம் கார்பன் சர்ப்ளஸ். அது ஒரே வழி, கிரிட்லேருந்து பவர் எடுக்காமல் இருந்தால் வி கேன் டூ தட். ஓகே. அண்ட் ஒரு வீடியோ எப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நிலத்தடி நீர் அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியெல்லாம் அதை நம்ம ஃபாசில் வாட்டரை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதுக்காக என்னென்ன மாதிரி? அதுக்கு இந்த வீடு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெயின் வாட்டர் ஃபெட். we've got 2 divisions, the front division and the back division. front division எடுத்து 2000 liters வந்து we are using for கார்டன், நாய்க்கூண்டு, இந்த முன்னாடி கழுவுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் ரூஃப் வந்து ஹேஸ் காட் செல்ஃப் கிளீனிங் டைல்ஸ். இப்போ இந்த பெல்ட்டோட ரெயின்ஃபால் டேட்டா எடுத்தீங்கன்னா பிட்வீன் 450-470 millimeters ரெயின். ஓரளவு மழை 10 millimeter ரெயின் எடுத்தால் நம்மளுக்கு ஓரளவுக்கு 1000 liters வாட்டர், 1 CUBM வாட்டர் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் 2 millimeters ரெயின் வந்து ரூஃப் வாஷ் ஆகும். அந்த ரூஃப் வாஷ் ஆச்சுன்னா கார்பன் ஆக்டிவிட்டி இருக்கு, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, நிறைய குருவி, காக்கா, மயில்லாம் பறக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வரணும். ஸோ நாங்கள் ரெய்னி ஃபில்டர் யூஸ் பண்ணி பயோ என்வாயர்மெண்டல் சொல்யூஷன்ஸ் மிஸ்டர் விஸ்வநாத் அண்ட் சித்ரா விஸ்வநாத் இந்த ஐடியா கொடுத்தாங்க. அவங்க கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இந்த ஐடியா கொடுத்து இந்த ரூஃபை க்ளீன் பண்ணி வர்றதுக்கு ரெய்னி ஃபில்டர்னு போட்டு அதில் கிளியராகி வெளியே வந்துடும் தண்ணி. அதை அணைச்சோம் அப்படின்னா there is a 18,000 liters tank fresh potable water எடுத்து எங்ககிட்ட TDS செக் பண்ணுறதுக்கு மீட்டர் இருக்குது, டோட்டல் டிசால்வ் சாலிட் TDSனா. அதை செக் பண்ணுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு 7 to 10 தான் வருது மழை. ஆச்சா, அப்போ 0 நிற்கிற இடத்துலேருந்து 12 kilometers வந்து நம்மளோட அட்மாஸ்பியர். வாட்டர் வந்து 3 different ஃபார்ம்ஸில் இருக்குது. ஒன் இஸ் லிக்விட், அதான் நம்ம குடிக்கிறோம். there is gaseous state, there is solid state. ஸோ அந்த தண்ணி வந்து அந்த 12 kilometersக்குள்ளே வந்து நுழையிறப்போ இட் பிகம்ஸ் லிக்விட். நம்ம வீட்டு மேலே வந்து விழுகிறப்போ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்டை கேதர் பண்ணும். அந்த ரெண்டுமே சேர்ந்தாதான் இட் இஸ் கால்ட் TDS, டோட்டல் டிசால்வ் சாலிட். See, water is a universal solvent. எது கூட வேணாலும் சேரும், எது கூட வேணாலும் இருக்கும். ஆனால் at one time அதோட பயணத்தை நோக்கி அது போயிடும். எர்த் இஸ் 4.5 billion years old. அந்த 4.5 billion yearsம் எவ்வளோ நீர் இருந்ததோ அவ்வளோ நீர் தான் இருக்கும், இருக்கப்படும். நீர் உருவாக்க முடியாது, நீரை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. வாட்டர் கேன் நெவர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு, இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வாட்டர் ஜெர்னி மண்ணு மேலே விழுந்த விடனே அதோட ஜெர்னி பார்த்து 60 அடிக்கு வெர்டிக்கலாக அப்படி உள்ளே போகும். அப்புறம் ஹாரிசான்டலாக அது வந்து ஏரி, ஆறு, குளம் அதை நோக்கி போயிடும் வெளியில். அதுக்கு தான் அந்த வாட்டர் டேபிள்னு சொல்லுவாங்க. இதை உயர்த்துறதுக்கு தான் நாங்கள் எடுத்து குடிச்சது போக மிச்சத்தை ஒரு ரீசார்ஜ் வெல்னு போட்டு இங்கே வந்து ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ரீசார்ஜ் வெல். ஸோ அது வந்து 14 அடி 15 அடி டெப்த்து, 4 feet ரிங்கு. உள்ளே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 1.5 inch இது மோட்டர் போட்டு தண்ணி அதில் இறக்குறோம். ஸோ இந்த ஏரியா எங்கே வந்து நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு மேல் பாகத்துலேருந்து இப்படி தான் வாட்டம் கீழே வருது கிரேடியன்ட்டு. அதை எடுத்தால் தண்ணி வந்து 15 அடிக்கெலாம் தண்ணி உடையுங்க, பிகாஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ரீசார்ஜ் வி ஆர் டூயிங். ஸோ த மோர் வாட்டர் வி ப்ரொவைட் டு மதர் எர்த், one day that becomes a recharge well becomes a discharge well. அது ஒரு ஆர்டிசான் வெல் ஆயிரும்.
ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிணத்துலேயே தண்ணி எடுத்து குடிப்போம். ஆனால் திஸ் ஹவுஸ் இஸ் 0% வாட்டர் வந்து எங்களோட சஸ்டைனபிள் தண்ணி நாங்களே எடுத்து குடிக்கிறோம், வெளியிலேருந்து தண்ணி வாங்குறதில்ல. ஸோ வாட்டர் இஸ் கம்ப்ளீட்லி சஸ்டைனபிள் ஃபார் வாட் வி ஹார்வெஸ்ட் ஃப்ரம் ரெயின் வாட்டர். சூப்பர் சார். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் உள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது என்னென்ன மாதிரி விஷயங்கள்? மஹாகனி இருக்குது. மஹாகனி இஸ் அ ஸ்பீஷீஸ் விச் இஸ் பார்ட் ஆஃப் மஹாகனி ஸ்வெத்தேனியான்னு சொல்லிட்டு இட் இஸ் சவுத் அமெரிக்கன் ஸ்பீஷீஸ். கோஸ்டரிக்கா, சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆஃப்ரிக்கன் ஸ்பீஷீஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ஸ்பீஷீஸ் வந்து இட்ஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்பீஷீஸ். நம்ம இந்தியாவில் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா என்ன மரம் போடுறீங்க? தேக்கு போட்டோம். தேக்கு இஸ் அ ஸ்லோ க்ரோயிங் ட்ரீ. இட் ஆட்ஸ் கார்பன் ஃபுட் பிரிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்பீஷீஸ். அட் த சேம் டைம் நம்ம வந்து இதை வேணாலும் யூ கேன் கீப் இட் ஆஸ் அ சோஷியல் ஃபாரஸ்ட் ஆர் யூ கேன் கீப் இட் ஆஸ் அ பெர்மனன்ட் ஃபாரஸ்ட். ஓகே, அக்ரோ ஃபாரஸ்ட்ரியும் வச்சுக்கலாம். நான் வந்து இதை பெர்மனன்ட் ஃபாரஸ்ட்டாக வச்சிருக்கேன். ஸோ வி ஹவ் காட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரீஸ். அதில் வந்து மஹாகனி ஒன்று, அப்புறம் வி ஹவ் காட் சரக்கொன்றை இருக்கு, அது பூ கொடுக்கறது. பேக் சைடு அகைன் வி காட் ஃப்ரூட் ட்ரீஸ். அதெல்லாம் பெர்மனண்ட்டாக வி ஹவ் லெஃப்ட் இட் ஃபார் ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மாதிரி கிரியேட் பண்ணி இட்ஸ் அ ஹேபிட்டாட் ஃபார் பேர்ட்ஸ், மெயின்லி ஃபார் பேர்ட்ஸ் டு கம். ஏன்னா ஒரு பேர்டை அட்ராக்ட் பண்ணணும்னா ஒரு கேனப்பி வேணும். அந்த கேனப்பி அட்ராக்ட் பண்ணுறப்போ யூ ஷுட் நாட் டச் எனி ஆஃப் த ட்ரீஸ், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருக்க அப்படின்னா பேர்ட்ஸ் வரும். பேர்ட்ஸ் ட்ராப்பிங்னால கீழே லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பயோடைவர்சிட்டிஸ் டீமிங் அப் டுகெதர், அது நிறைய எமர்ஜ் ஆகும். அப்புறம் அதை பார்த்து வர்றதுக்கு நிறைய ஸ்னேக் ஸ்பீஷீஸ் வருது. தண்ணி இருக்குது அங்கே. ஒரு மூலையில் வந்து ஒரு சின்ன பாண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பாண்டில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ். இதை தேடி ஸ்னேக்ஸ் வருது. ஸோ வி காட் அ வெரி குட் பேலன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் இன் திஸ் பிளேஸ். ஆமாம். ஸோ தட் இஸ் த வே வி ஆர் லிவிங் ஹியர். நிறைய பேர் வீடு கட்டி சுற்றி மரம் வைப்பாங்க. நாங்கள் மரத்துக்குள்ளே வீடு கட்டியிருக்கோம், ஒரு வனத்துக்குள்ளே வீடு கட்டியிருக்கோம். அதுதான் பாயிண்ட். வீடு கட்டி தான் மரம் வச்சோம். பட் ஸ்லோலி ஐ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு a social forest. Forest which will be permanent habitat for every animal that can come and live with us. I have no issues. Super. Sir, already 2 டைம் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ், நிறைய ஸ்பீஷஸ் வந்துட்டு போகுது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் சார். அண்ட் இதில் நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீடு அண்ட் அந்த நம்ம தூண் மட்டும் இல்லாமல் நிறையா செலக்டிவான கிராஃப்ட்மேன்ஷிப் மாதிரி நிறையா ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க. அதோடைய ஐடியாலஜி ஓகே. இப்போ ஒரு வீடு கட்டி ஒரு வால் பூசி அந்த வாலுக்கு பட்டி பார்த்து அதை பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கியோட காஸ்ட் வந்து அபவுட் 600-700 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், we went to a lot of different quarries, we saw stones being thrown out. இப்போது இதில் வந்து கத்தரில் வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்டினாங்க, நிறைய ஸ்டோன்ஸ் மிச்சாச்சு அதில். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, தரமட்டத்துக்கு ரேட்டு கொடுத்தாங்க. இப்போ எனக்கு இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பேக் சைட் இருக்கிறது வந்து இட்ஸ் கால்ட் காப்பர் கார்ட்சைட். இந்த கார்ட்சைட் இஸ் 35 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட். இப்போ இதை வந்து நான் கிளாட் பண்ணி இதை வந்து மேலே எபாக்சி ஒரு கிளேஸ் கொடுத்துட்டேன். இது 10 years நான் வரி பண்ண தேவையில்லை. எனக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வந்திருக்கு. இதையே நான் மறுபடியும் வந்து பெயிண்ட், அதை வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்தேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ இட் இஸ் நாட் காஸ்ட் எஃபெக்டிவ். இட் இஸ் நாட் த வே விச் யூ ஷுட் டூ. இப்போ இதை பண்ணிட்டதுனால என்னாச்சு, ஒன்று எனக்கு லேபர் மிச்சம், மெட்டீரியல் மிச்சம். ஐ எம் ஆல்சோ சேவிங் ஆன் ஃபியூச்சர் ரீபெயிண்டிங் அகெயின் அண்ட் இட்ஸ் ஆல்சோ நேச்சுரல். ஸோ ஒரு ரூம்க்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் கிளாடிங். இல்லை வேர்ஸ் கம்ஸ் வேர்ஸ் சின்ன சிப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து வி ஹவ் டன் மானுமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மானுமெண்ட்ஸ் பண்ணிப்போ ஒரு எங்களோட இதில் பார்த்துருப்பீங்க, எங்களோட பூஜை ரூமில் அங்கே ஒரு ஸ்டோன் கிளாட் பண்ண ஒரு வெங்கடாச்சலபதி இருக்குது, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அகெயின் நத்திங் இஸ் left as a waste. Nothing is, we have not left anything that is unturned. We have made sure we have covered every aspect of living. இப்போ நம்ம என்னதான் பணம் பேங்க்ல வச்சிருக்கோம், என்னதான் சொத்து வெளியில சேர்த்திருக்கோம்னா where we live is in our home and where we live in that home is in our body. So these two important aspects are very important. நம்மளோட உடல், நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆஃப் இது. ஸோ ஐ ஸ்பெண்ட் ஆன் அ ஹவுஸ் பிகாஸ் எங்களோட 3 generations-ஆக வி ஆர் நோமேட்ஸ். வெறும் ட்ராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா இங்கிறது பெங்களூர் போனார், பெங்களூர் வந்து நான் யூகே போனேன், யூகேலேருந்து சரி திருப்பி வரணும் நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். வி ஆர் ஆல்சோ டூயிங் நேச்சுரல் ஃபார்மிங், வி ஆர் டூயிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆஸ் an NGO we are working. அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணணுன்ட்டு அது கூட நாட்டு மாடை வச்சு நாட்டு மாடு சார்ந்த ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அதுவும் பண்ணுறோம் நாங்கள். We are doing a lot of that kind of work also.
ஸோ ஓகே சார், இந்த வீடு பற்றியும் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து பார்ப்பாங்க. எனக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு, அதாவது நீங்கள் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நம்ம சொசைட்டி, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது திருப்பி கொடுத்தோம்னா என்றைக்கோ ஒரு நாள் திருப்பி வரும்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம். இப்போது என்னோட ஏஜ் வந்து 49. எங்கள் ஃபாதர் மதர், எங்கள் தாத்தா பாட்டி ஒரு காலத்தில் காவேரி ஆறு போனால் ஒரு 10 அடி உள்ளே போனால் இழுத்துட்டு போயிடும், பயம் போகாதம்பாங்க. இன்றைக்கி அதே காவேரி ஆற்றுக்குள்ளே 10 அடி 100 அடி நடந்தாலும் டிசீஸோட தான் திருப்பி வருவோம். அவ்வளோ பொல்யூட்டட் காவேரி. ஓகே, அந்த மாதிரி வந்து 5 பஞ்சபூதங்களில் நீர் ஒன்று. அந்த மாதிரி தெர் இஸ் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். எங்கள் டைமில் வந்து வி வாக்ட் ஃப்ரீ, வி ட்ராங்க் வாட்டர் ஃப்ரம் ரிவர். இன்னைக்கு வாட்டருங்கிறது ஒரு கமாடிட்டி ஆகிப்போச்சு. உங்கள் தலைமுறைக்கு நீர் அப்படிங்கிறது பாட்டிலில் வந்தால் தான் நீர் ஆச்சா. இன்றைக்கி நிறைய ஸ்கூல் குழந்தைங்க இந்த வீட்டுக்கு வராங்க. அவங்கள கேட்பேன், இந்த சக்கரை என்ன தெரியுமா, அந்த கலப்பை என்ன தெரியுமா, அங்கிள் இதை ஹோட்டலில் பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் அ கமாடிட்டி தட் இஸ் பிகம் எக்ஸிபிஷன் பீஸ், மியூசியம் பீஸ் ஆயிடுச்சு. இதையே வந்து ஒரு காலத்தில் நம்ம ஏன்ஷியன்ட் விஸ்டமாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த விஸ்டம் வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது. த மோர் வெஸ்டர்னைஸ் வி ஆர். நம்ம கொலோனியல் மாஸ்டர்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு அழிச்சிட்டு போனாங்களோ, இன்னைக்கு இன்னும் வந்து நம்மளை அங்கிருந்து கொண்டு அவங்க என்ன அழிக்கிறாங்களோ, வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் ப்ளஸ் அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட டைமுக்கு நம்ம தூங்குறது வந்துக்கிட்டே இருக்கோ. வி ஆர் லூசிங் ஆல் ஆர் ஏன்ஷியன்ட் விஸ்டம். ஸோ அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, உங்களோட தலைமுறையில் இருக்கிற நேச்சுரல் கேபிட்டல் யூசேஜை குறைக்கணும். அதை குறைக்கிறது தான் இதை வந்து நாங்கள் வந்து சஸ்டைனபிளாக கட்டியிருக்கோம். பிகாஸ் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் த ரைட் டு டச் யுவர் ஃபியூச்சர். இப்போ எங்கள் அப்பா வந்து அவர் அழிக்காமல் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு இடம், இவ்வளோ ஒரு காற்று, இவ்வளோ ஒரு தண்ணி, இவ்வளோ ஒரு இயற்கைன்னு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் வந்து திடீர்னு மரத்தை வெட்டுங்க, இது போடுங்க, தேக்கு மரத்தில் டோர் செய்யுங்க, அப்புறம் செங்கல்ல கட்டுங்க, ஆத்து மணல் கொண்டு வாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷனோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எடுக்க உங்களுக்கு டெப்ளீட் ஆகுது. உங்களுக்கு குறையோ வாட் இஸ் ஹேப்பனிங், த லெஸர் யூ ஹேவ் த மோர் யூஆர் இன்னும் டெப்த்தாக நீங்கள் போகிறீங்க. இது எங்கே தேடலாம், அங்கே தேடலாம். இன்றைக்கி ஜங்கிள்ஸ் அழிக்க ஆரம்பிச்சாச்சு, வெஸ்டர்ன் காட்ஸ் அழிக்க ஆரம்பிச்சாச்சு. வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளே பூந்து யானை தலைப்பாதையெல்லாம் அழிச்சு இன்றைக்கி இயற்கையை அழித்து நம்ம இயற்கையை பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ராங். If I have to leave something for the next generation, I have to reduce my consumption. I have only borrowed the future from you. So to leave a better planet, I have to give a better planet by less consumption. அதுதான் என்னோட தொலைநோக்கம். ஈவன் எங்களோட ரெயின் வாட்டர் லிட்ரஸி ஃபவுண்டேஷன் ஒர்க்கும் அதுதான். டு மேக் ஷுர் டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் வாட்டர் இஸ் அ வெரி ரேர் கமாடிட்டி ஆகிப்போச்சு. இப்போ by 2035 you will see 70% India run out of water. By another 20-30 years World War III will begin for water. So இப்படியே போயிட்டு இருக்கு. 1 in 7 has no clean sanitation or water to drink. Every hour 200 children are dying with waterborne illness. So இது கான்ஸ்டன்ட் கொரோனாவோட மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இந்த வாட்டர் ஸ்கார்சிட்டி. ஸோ இது கூட தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஐ எம் சீயிங் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். யங்கர் ஜென்ரேஷன்ஸ் லைக் யூ ஆர் சேஞ்சிங். உங்களோட தலைமுறை வந்து மாற்றங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு சொத்து சேர்த்தணுங்கிறதோட உங்களோட ஆயுள், உங்களோட உணவு பாதுகாப்பு, உங்களோட உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஃபுட் சேஃப்டி, இது ரெண்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஜல்லிக்கட்டு ஸ்டைல் கொண்டு வந்தால் தான் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும். கண்டிப்பாக, இல்லைன்னா கடவுள் வந்து தான் உங்களை காப்பாற்றணும். ஓகே. ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த என்விரான்மெண்ட் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஃப்ராங்காக வந்து சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு 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 ஓப்பனாக ஒரு நேச்சுரல் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்களோட இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு புது ட்ரையாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீட்டில் என்ன மாதிரி விஷயங்களாக இருக்குன்னு நிறைய விஷயங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், இந்த வீடு வந்து ஃபார் சேல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக. ஸோ இப்படியும் ஒரு வீடு கட்டலாம், இயற்கைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமையும் இந்த மாதிரியும் ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு 4 பேத்துக்காக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டும் அண்ட் நம்ம பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிஸ்னஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.